இங்கே நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? திருச்செந்தூருக்கு போய்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூருக்கு நான் போயிருக்கேன், ஆனால் அங்கே போய் தங்கிலாம் இருந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போய் இருக்க போகிறோம். அங்கே போய் என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அண்ணன் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். தம்பியை முன்னக்கூட்டியே அண்ணன் கூப்பிட்டு போயிட்டான். இப்போ நான் இந்த பிள்ளைங்க எல்லாருமே போக போகிறோம். நம்ம திருச்செந்தூருக்கு போகிற வண்டி இதுதான். பெரிய வண்டியாக இருக்குல்ல, இந்த வண்டியில் தான் போகிறோம். பார்த்தீங்களா, உட்காந்தாச்சு எல்லோரும். நாங்கள் திருச்செந்தூருக்கு யார் யாரெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக நான் சொல்கிறேன். குட்டி பசங்க, எங்கள் அண்ணியோட சிஸ்டர், எங்கள் பெரியம்மா, ஹாய் சொல்லுங்க நீங்களும், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே தான். நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்கு. எங்கள் அண்ணி எடுக்க இதுதான் எங்கள் அண்ணி, என் பையன். பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வண்டிக்குள்ளே பிள்ளைங்க கிடந்து ஒரே பாட்டு, ஒரே அரட்டை. வரவங்க போகிறவங்க அவ்வளோ வரையும் எங்களை தான் பார்த்தாங்க. ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. உங்களோட மட்டும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தாச்சு. பிறகு கடற்கரையில் இறங்கிட்டு நானும் எங்கள் அண்ணியோட சிஸ்டரும் அப்படியே பேசிகிட்டே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போனோம். வாங்க நம்ம பேசிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணங்காரன் தண்ணிக்கான தூக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் போர்வை பாய் எல்லாத்தையும் விரித்து உட்காருன்னு சொல்லிட்டு இடத்த போட்டாச்சு. எல்லோரும் சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இட்லி அவிச்சு கொண்டு வந்தோம். அதனால் இட்லியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு கிடந்தோம். எங்கள் அண்ணன் எல்லோரும் இட்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் போட்டோம், நானும் எங்கள் அண்ணியோட சிஸ்டரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நாங்கள் ரீல்ஸை போட்டதை. நைட் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் தான் அரட்டை அடிச்சுட்டு கிடந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பிள்ளைங்களோடலாம் விளாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு கேக் வெட்டுறதுக்குன்ட்டு ஒரு பையன் வந்திருந்தான். அந்த கேக் வெட்டுற வீடியோவை நீங்களே பாருங்கள். கேக் வெட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே தான் கேக் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என் மகன் தூங்கிட்டு இருந்தவன் வேகமாக எழுந்திரிச்சு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அன்னிக்கு ஒரே சிரிப்பு. இங்கே பாரு, தூங்கிட்டு இருந்தவன் கேக்கை பார்த்தோன்னே வேகமாக வந்து உட்காடுறான் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பசங்கள்லாம் கபடி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் தூங்கியாச்சு. நானும் எங்கள் அண்ணியோட சிஸ்டர் மட்டும் தான் தூங்கலை. இது வாங்க நம்ம வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அண்ணியோட சிஸ்டரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் நானும் எங்கள் அண்ணன் பையனும் வா நம்ம கடற்கரைக்கு வர போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் அவன் ரொம்ப குளிருதுத்த அப்படின்றான். கடற்கரைக்கு வந்தால் குளிர தானப்பா செய்யும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு பீச்சில் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வா நம்ம போகணுன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவனும் தூங்கிட்டான். நான் மட்டும் தான் காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பிள்ளைங்களாம் நிறைய தூங்குது. சரி நம்மளாவது இருப்போம்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். காலையில் விடிஞ்சிட்டு எல்லாம் தூங்கி முடிச்சு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. என் பொண்ணுக்கு வேறு கண்ணு வலி வேறு, ஒன் சைடு கண்ணு நல்லா பெருசாக வீங்கி வேறு போயிருந்துச்சு. எல்லோரும் குளிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வரல இந்த குளிரில், நீங்கள் வேணால் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நான் ஒரு யூடியூபரை பார்த்தேன், பண்ணிவிடுவோம் அஃபிஷியலில், நல்லா காமெடி பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம்ல சாலினி, இப்படி மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னேன். இன்னும் குளிக்க போனாங்க. நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமாவது ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் நான் எங்கள் அண்ணி எல்லோரும் வெயிட் பண்ணோம். அவங்க ஆளே வரல. கடைசியாக எல்லாருக்கும் ஒரு பட்டையை போட்டுட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ணனுக்காக வெயிட் பண்ணேன். இங்கே எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்தாக்கில் நாங்கள் எங்கே கிளம்பியாச்சுன்னா வனத்திருப்பதிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் வனத்திருப்பதிக்கு கிளம்பியாச்சு. டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.